மிக கவனமுடன் இருக்க வேண்டும். போக்குவரத்தில் குறிப்பாக நம்ம தாயையோ மனைவியையோ குழந்தைய பெண் பிள்ளைகளை அதாவது அழைத்து கொண்டு செல்லும் பொழுது போக்குவரத்தில், உதாரணம், தாயை பார்க்க போகிறீங்க, உங்கள் குடும்ப உறவை விட்டு வெளியூருக்கு செல்றீங்க. ஆக போக்குவரத்தில் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். இப்போ மோதிரம் போட்டு போகிறீங்க, செல்ஃபோன் போட்டு போகிறீங்க, நகை நட்டு போட்டு போகிறீங்க, இது அத்தனையும் கவனமுடன் இருங்கள். ஏனென்றால் இப்பொழுது காலம் துளைகின்ற காலம். சற்றுக்கு அப்பா அசதியாக இருக்குது, பஸ்ஸில் தூங்குறீங்கன்னா உஷாராக தூங்கணும், ட்ரெயினில் தூங்குறீங்கன்னா உஷாராக தூங்கணும். ஆக ரிஷபராசி நேயர்களுக்கு உஷாரான காலம். அதே நேரத்தில் பெண் பிள்ளைகளாக இருந்தால் இவர்கள் சீரும் சிறப்புமாக இப்பொழுது புதிய படிப்பினை மிக தெளிவாக ஒரு கலையினை கற்றுக்கொள்வார்கள். ஆக ரிஷபம் கலைகளுக்கு இப்போ முக்கியத்துவம் கொடுத்து இப்படி எடுத்துங்க,